Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள பிரபல துரித உணவகத்தில் வழங்கப்பட்ட சிக்கனில் துர்நாற்றம் வீசியதாக கூறி ஊழியர்களிடம் வாடிக்கையாளர் ஒருவர் கொந்தளித்துள்ளார். வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் என ஆசையாசையாய் ஃப்ரைட் சிக்கன் வாங்கிச் சென்றவர் அதனை திருப்பி கொண்டு வந்து நடுக்கடையில் கொட்டி கொந்தளித்த காட்சிகள்தான் இவை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே GST சாலையில் உள்ள பிரபல உணவகத்தில் பெருமாட்டு நல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் 929 ரூபாய்க்கு ஃப்ரைட் சிக்கன் மற்றும் சிக்கன் பர்கரை ஆர்டர் செய்து பார்சல் வாங்கி சென்றுள்ளார். வீட்டில் குடும்பத்தாருடன் இணைந்து சாப்பிடும்போது சிக்கனை பார்த்தவுடனே கோபத்தின் உச்சிக்கு சென்றுள்ளார் கோபிநாத். ஃப்ரைட் சிக்கன் முழுவதுமாக வேகாமல் துர்நாற்றம் வீசியதோடு எலும்பில் இரத்தமும் அப்படியே இருப்பதைக் கண்டு ஆவேசமடைந்த அவர் உணவகத்திற்கு பார்சலை எடுத்து வந்து என்னது இது என சிக்கனை மேஜையில் பிரித்து போட்டு ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இங்கே வச்சு வெரிஃபை பண்ணுங்க. இங்கே வெரிஃபை பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாரும் பாருங்க. பப்ளிக் அவேர்னஸ் பண்ணுங்க சார். சாப்பிட்டு கொண்டிருந்த மற்ற வாடிக்கையாளர்களிடமும் தான் வாங்கிய சிக்கனை காண்பித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். உள்ள போன்ல சிக்கன் ரத்தத்தோட வருமா? இந்த போன் சரி வேகாம இருக்கலாம். அதுதான் கறி வெங்காயம் உள்ள போன் வேகும். இந்த விவகாரத்தில் கடை ஊழியர்கள் முறையான பதிலளிக்கவில்லை எனவும் வேகாத சிக்கனை கொடுத்ததற்காக உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்பு துறையிடம் கோபிநாத் முறையிட்டுள்ளார். ஃப்ரைட் சிக்கனுக்கு பெயர் போன உணவகத்தில் சிக்கன் மோசமாக சமைத்து விற்கப்பட்டதாக கோபிநாத் பகிர்ந்துள்ள வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. துட்டு போட்டு நான் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் துட்டு போட்டு வந்து பொருள் வாங்கி போய் சாப்பிட முடியும். ஃபுட் உங்களுக்கு சரியில்லைன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. Sony Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.